அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு, இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தஆலா வழங்கிய அருட்கொடையாக, பொக்கிஷமாக, அன்பளிப்பாக வழங்கப்பட்டதுதான் தொழுகை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதீத அக்கறையும் அதீத எச்சரிக்கையும் காட்டியது இந்த தொழுகையில்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை எந்த அளவுக்கு முக்கியமாக, எந்த அளவுக்கு இதிலே கவனம் செலுத்தினார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் அதிகமாக நின்று தொழுவதின் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கால் வீங்கிவிடும். வீக்கத்தை பார்த்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எதற்காக உங்களை இவ்வளவு சிரமப்படுத்திக் கொள்கின்றீர்கள்? நீங்கள் தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்த போதும் உங்களை இவ்வளவு வருத்தி கொண்டு, சிரமப்பட்டு கொண்டு எதற்காக நீங்கள் தொழுகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன் அகூன உஹிப்பு அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வினுடைய நன்றி செலுத்தும் அடியானாக ஆக வேண்டாமா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். இறைவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நாம் ஆயுள் முழுவதும் தொழுதாலும் அதற்கு ஈடாகாது. அப்படி இருப்பினும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஐவேளை தொழுகையை கடமையாக்கினான். கடமையாக்கியது மட்டும் அல்லாமல் இம்மையிலும் மறுமையிலும் அதற்கான வெகுமதியிலும் தருகின்றான் என்பதை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தின் மீது, குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தின் மீது எவ்வளவு அன்பையும் கருணையும் தயால தன்மையும் உடையவனாக இருக்கிறான் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது.